சின்னமே இல்லாம எப்படி வாக்கு கேட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி எங்களை 1 மணி நேரமாக இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முறை நாகப்பட்டினத்தை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றுவோம் என்று உள்ளுக்குள்ளே உறுதிமொழி எடுத்திருக்கக்கூடிய அன்பார்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. அங்க பாருங்க, ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கையில் அமர்ந்து கால் மேல கால் போட்டு அவர் வாட்டுக்கு போன் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. உண்மையிலே நாம் தமிழர் கட்சி ஆட்சியில காவல்துறை அதிகாரிகள் இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. இதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு வேணும். ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா திமுக கூட்டம் நடக்கட்டும், அதிமுக கூட்டம் இருக்கட்டும், பாஜக அண்ணாமலை ஒரு கூட்டம் நடத்தினாலும் காவல்துறைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். யாருமே சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரங்க பாருங்க, நாங்க வாட்டுக்கு நாங்க உண்டு, எங்க பரப்புரை உண்டு, நாங்க பேசுற பேச்சு உண்டு, மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யாத ஒரு கட்சினா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காரணம் என்னன்னா, மாவோ சொல்றாங்கல்ல, சீன புரட்சியாளர் மாவோ சொல்றாருல, கோ டு தி பீப்புள், லிவ் வித் தம், லேர்ன் ஃப்ரம் தம் அப்படிங்கிற மாதிரி மக்களிடம் செல், மக்களோடு வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் உங்களிடமிருந்து வந்திருக்கிறோம். நீங்க கீழே இருக்கிறீங்க, நீங்க அந்த பக்கம் இருக்கிறீங்க, நாங்க இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளா இருக்கோம். இதுதான் நமக்குள்ள இருக்கிற வித்தியாசம். ஆனா நாங்களும் நீங்களும் வேற இல்லை, ஒண்ணுதான். அதனால இந்த ஆட்சி முறை தான் வேணும். காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் நாங்க கொடுக்க மாட்டோம். இப்ப மட்டுமில்ல, இந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் காவல்துறைக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யாத, அதாவது பப்ளிக் நியூசன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொது மக்களுக்கு தொந்தரவு செய்வது, பொது சொத்தை சேதப்படுத்துவது என்று எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் மக்கள் பிரச்சனைக்காக போராடி வருகின்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டு வரலாற்றிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதை மக்கள் புரிஞ்சுக்கோங்க. மேலும் இங்கே நான் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு தொகுதிகளில் இருசக்கர வாகன பேரணி நடத்திட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அதிமுக போட்டியிடக்கூடிய கோபாலனாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பகீர்னு இருக்கு. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் ஒரு பெண்ணை எதிராளியா அவங்க பார்த்ததே இல்லை. ஒரு பெண்ணை எதிராளியா பார்த்தது இல்லை. அதுவும் 6 தொகுதிக்கு ஒரு பெண்ணால போயிட முடியுமாங்க, அவ்வளவு வேலை செஞ்சிட முடியுமாங்க அப்படின்னு. நான் இந்த களத்துல ஒரு பெண்ணாக நிக்கிறேன். இந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடிட்டாங்க. காவிரி பிரச்சனைக்காக இருக்கட்டும், கச்சத்தீவுக்காக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் போராடிட்டாங்க. ஆண் பெண் பேதம் இல்லாம உங்கள் வீட்டு மகளாக, உங்கள் தங்கையாக நான் போட்டியிடுறேன். ஒரு பெண்ணு பெண்ணுன்னு பார்க்காதீங்க. அப்படியே நீங்க பெண்ணுன்னு பார்த்தாலும் என்னை நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்தால் இந்த நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி சந்திக்கின்ற ஒரு முதல் பெண் எம்பியாக நான் இருப்பேன். இதுவரைக்கும் செய்த நீங்க அனுப்பிய ஆண் எம்பிக்களை விட இந்த எம்பி, இந்த பெண் எம்பி, இந்த நாகப்பட்டினத்தை இந்தியாவிற்கு இல்ல உலகத்துக்கே அறிய செய்வேன். உலகத்திலே ஒரு முன்மாதிரியான ஒரு மக்களவை தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு நான் உறுதிமொழி கூறுறேன். இந்த திருமர்கள் உறுதியா செய்வேன். அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, இன்று பேரணிக்கு அனுமதி கிடையாது என்று சொன்ன நாகப்பட்டினம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் அண்ணனுக்கு நல்லா தெரியும். அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. கருவிலிய கண்ணோட இமை பொத்தி பொத்தி பாதுகாப்பது போல எங்களை நாகப்பட்டினம் தொகுதியில பேரணி நடத்துறதுக்கு முதல் நாள்ல இருந்து, முதல் நொடியிலிருந்து எங்களை கண்ணின் கருவெளி போல பொத்தி பொத்தி பாதுகாத்த அண்ணன் டிஎஸ்பி அவர்களே, தேர்தல் முடிகிற வரை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் டிஎஸ்பியாக இருக்கணும். அன்பார்ந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு, போலீஸ் இலாக்காவை கையில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சி ஐயா இந்த டிஎஸ்பியை மட்டும் மாத்திராதீங்க, வேற யாரும் எங்களுக்கு வேண்டாம், ஐயா பாலகிருஷ்ணன் டிஎஸ்பியை எங்களுக்கு போதும், தேர்தல் வரைக்கும் அவரையே இந்த இடத்துல அமர வைங்க, மிக்க நன்றி, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி எங்களுக்கு கடைசி வரையும் பாதுகாப்பாரு என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு
சின்னமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க மாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. ஒன்ன புரிஞ்சுக்கணும், போர்க்களத்துல ஒரு வீரனுக்கு தேவை ஆயுதம் தானே தவிர ஆபரணம் கிடையாது, அக்சசரி கிடையாது. ஒரு போர் வீரன் போர்க்களத்துக்கு போறான் அப்படின்னா நிறைய ஆயுதம் வச்சிருப்பான், வில்லு வச்சிருப்பான், வாளு வச்சிருப்பான், வேலு வச்சிருப்பான். இந்த ஆயுதம் தொலைந்து போனாதான் போர்க்களத்துல ஒரு வீரன் கஷ்டப்படணும். ஐயோ எதிரி வந்து தாக்குனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர் வீரன் அப்பதான் யோசிக்கணும். செருப்பு தொலைஞ்சு போயிடுச்சுங்க, காதுல இருக்கக்கூடிய கடுக்கன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி எந்த ஒரு வீரமிக்க வீரனும் போர்க்களத்துல வந்து தோண்டி விட மாட்டான். நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் என்பது ஆபரணம் போல, காதுல போட்டிருக்கிற கடுக்கன் போல, காலில் போட்டிருக்கிற செருப்பு போல, நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் என்பது வெறும் ஆபரணம் மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியின் ஆயுதம் என்பது இந்த மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள். நாங்கள் வந்தால் காவிரி பிரச்சனை மீட்போம், இதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஆயுதம். நாங்கள் வந்தால் முதல் வேலையாக கச்சத்தீவை மீட்போம், இதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஆயுதம். நாங்கள் வந்தால் அந்த மீனவர் பிரச்சனை உடனடியாக சரி செய்வோம், இதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஆயுதம். இன்னைக்கு என்னத்தை நாங்க சொல்றோம்? நாங்க போய் வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே மக்கள் கேட்கிறாங்களே, எப்ப உங்க சின்னம் என்னப்பா, சின்னம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்னம் வந்தா உங்களுக்கு வாக்களிக்க போறேன்னு அர்த்தம். நாங்க வாக்கே கேட்கல. பெண்கள் சொல்றாங்க, இந்த முறை நீங்க தான் வருவீங்க என்று அடித்து சொல்கிறார்கள். பெண்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. எப்பவுமே நீங்க சொல்லுவீங்களே, உங்களுக்கு போட்டா வெற்றி பெறுவீங்களா, எங்க ஓட்ட வெற்றி பெற கட்சிக்கு நாங்க போடுவோம் போடுவோம்னு சொல்லுவீங்களே. உண்மையிலே நீங்க இன்னைக்கு இந்த தேர்தல் 2024 பொது தேர்தல்ல உங்க வாக்குகளை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, எப்பயுமே சொல்லுவீங்கல்ல, இந்த வாக்கை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. வெற்றி பெற போற கட்சிக்கு நான் வாக்களிக்க போறேன் அப்படின்னா, வெற்றி பெறக்கூடிய ஒரே கட்சி இந்த நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2024 தேர்தலே அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். உங்களுடைய வாக்குகளை வெற்றி பெறக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறோம். நீங்க பாக்குறீங்களே, சின்ன ஏங்க கிடைக்கல, நாம் தமிழர் கட்சி சின்ன என்ன, சின்ன என்ன, இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கிறது. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்ல, நாங்க 6 தேர்தல்களுங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தல் இருந்து 2023 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரைக்கும் 6 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் நாங்க கொண்டு போய் சேர்த்திருக்கோம். இப்ப மோடி என்ன நினைக்கிறாரு தெரியுமா? அவர் அண்ணாமலையை வந்து நாம் தமிழர் கட்சியில பெரிய ஆளா காமிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நாம் தமிழர் கட்சி அவர் என்ன நினைக்கிறாரு, என்னையே சோதனை போட்டாரு, இங்க ஒண்ணும் ஆகல. நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க எங்க கையில இருக்கக்கூடிய காசை போட்டு நாங்க ஒரு கட்சி கூட்டம் நடத்துவோம், ஒரு பேரணி நடத்துவோம். இங்க உள்ளூர் செலாவணிக்க வக்கு இல்ல, மோடி எங்க மேல அந்நிய செலாவணி வழக்கு போறோம்னு அடிச்சிட்டு இருக்கிறாரு. கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு, யோ எனக்கு உள்ளூர் செலவணிக்கே வக்கு இல்லாம தெரியுறேன், இதுல அந்நிய செலவணி வழக்கு அப்படிங்கிற மாதிரி. நாங்க உள்ளூர் செலவணிக்கே வக்கு இல்லாம தெரியுறோம், எங்க மேல எதுக்குப்பா அந்நிய செலவணி வழக்குங்கிற மாதிரி மோடி அவர்கள் அதுல தோத்து போயிட்டாரு. அதனால சின்னத்தை பறிக்கிறார் நாம் தமிழர் கட்சியில இருந்து. நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து நீங்க சின்னத்தை பறிக்கலாம், ஆனா எங்க கிட்ட இருந்து எங்களுடைய வெற்றியை மக்கள் எங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்க போகின்ற வெற்றியை ஐயா மோடி அவர்களே உங்களால மட்டுமில்லை, உங்க அப்பா வந்தாலும் பறிக்க முடியாது என்பதை நாங்கள் மிக தீர்மானத்தோடு சொல்கிறோம். ஒரே ஒரு கேள்விதான், மக்கள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறோம்? ஏன் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து மற்ற திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது? ஏன் கூடாது? 50 ஆண்டுகளாக வாக்களிச்சிட்டீங்க, 50 ஆண்டுகளாக வாக்களிச்சிட்டீங்க. தமிழ் தமிழ் சொன்னாங்க, நாம பொதிமாடுகளாக மாறிட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் 50 ஆண்டுகளாக பொதிமாடுகளாக இருக்கிறோம். தமிழ் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று தமிழ் உணர்வை மூட்டை ஏற்றி பஞ்சு மூட்டையாக நாம தோல்ல சம்பந்தம். இவங்க என்ன பண்ணாங்க? அதிமுகவும் திமுகவும் ஊழல் பொறுக்கிகளாக ஊழல்வாதிகளாக மாறிவிட்டாங்க. அந்த ஊழல் என்கின்ற நதியில நாம பொதிமாடுகள் நாம நடந்து போறோம். இந்த பஞ்சு மூட்டையில இருக்கக்கூடிய பஞ்சுல எல்லாம் ஊழல் என்கின்ற அந்த நீர் போய் பஞ்சு கனத்துருச்சு. இப்ப நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? இந்த பஞ்சு மூட்டை முழுக்க வந்து கனத்திருக்கு, ஆற்றை விட்டு இப்ப வெளியே வர்றோம். என்ன பண்றோம்? இந்த பஞ்சு மூட்டையை பொதிமாடு எப்படி தன்னுடைய முதுகிலிருந்து கீழே இறக்கி தள்ளுதோ அதே போன்ற இந்த தேர்தல்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக இந்த 2 கட்சியும் தவிர்த்து நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு தூய கட்சியை, ஒரு மக்கள் அரசியலை, மக்களாட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியை இந்த தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று பெருமையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரியணும். முதல்ல
இந்திய கட்சிகள் அல்லாத ஒரு மாநில கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ததோ இதே தமிழ்நாடு தான். 1967 திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தது தமிழர்கள் தான். அதே தமிழர்கள் இந்த 2024 பொது தேர்தலிலும் வாக்குக்கு காசு கொடுத்தாங்க, சேலை கொடுத்தாங்க, குத்து விளக்கு கொடுத்தாங்க, கொலுசு கொடுத்தாங்க, மெட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் கொடுத்தும் வாக்குக்கு விலை போகாமல் இந்த தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளுக்காக, உரிமைகளை காக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு பெருவாரியாக வாக்குகளை செலுத்தி எங்கள் பிரதிநிதி, எங்கள் டெல்லி பிரதிநிதி நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் தான், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தான் என்று வாக்களித்தார்கள் என்கின்ற வரலாற்று பெருமையை இந்தியா முழுக்க பேசணும் அப்படின்னா இந்த தேர்தலில் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிச்சு ஆகணும். ஏன்னா திமுக காரங்க எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க, அதிமுக காரங்க எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. இதே திருக்குவளையில இருந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்காம போய் இன்று ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரராக, உலகத்தின் பணக்கார பட்டியல வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடியவர் தான் இந்த திமுக கருணாநிதியினுடைய குடும்பம். இருக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. ஐயா ஓஎஸ் மணியன் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஓஎஸ் மணியன் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருத்தரா இருக்காரு. அவர்கிட்ட 100 கோடி 200 கோடி இல்ல, எப்படியும் 1000 கோடிக்கு மேல இருக்கும், 1000 கோடிக்கு மேல இருக்கும். ஏன் அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும்? ஏன் அவங்க இந்த அரசியல் இருக்காங்க? ஸ்டாலின் எதுக்கு இந்த அரசியல் இருக்கிறாரு? எதைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க அப்பா 30,000 கோடி சேர்த்து வச்சுட்டாரு. கருணாநிதி 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடித்து 30,000 கோடிக்கு மேல சேர்த்து வச்சுட்டாரு. அந்த 30,000 கோடியை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய மகன் ஸ்டாலினும், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும், அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலினும் அரசியல் இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும். 30,000 கோடியை பாதுகாப்பதற்காக இவர்கள் அரசியலுக்கு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கோ தமிழ்நாட்டு நலன்களை காப்போம் என்பதற்காக இவர்கள் அரசியல் செய்யல. தேர்தல் வந்தா போதும் ஐயா ஸ்டாலின் சொல்வாரு, உரிமை குரல், பாசிசத்தை வீழ்த்துவோம். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உரிமை குரல் இல்லையா? அது பழைய உரலு, பழைய உரலு. இந்த உரிமையில போனது யாருனால? காவையில உரிமை போனது யாருனால? ஐயா கருணாநிதி ஆட்சியில. கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது யாரு? ஐயா கருணாநிதி ஆட்சியா. இங்க இருக்கக்கூடிய மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு தூக்கி கொடுத்தது யாரு? ஐயா கருணாநிதி. நீங்க தான் ராஜா, நீங்க தான். உரிமைகளை எல்லாம் இழந்து விட்டது உங்களுடைய ஆட்சியில் தான். இப்ப என்ன திரும்ப புதுசா உரிமை குரல் பேச வரீங்க? ஏன் பேச வரீங்க? நீங்க திரும்ப இந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற நீங்க போய் என்ன செய்வீங்க? போன முறை நாடாளுமன்ற தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40 நாடாளுமன்ற தொகுதியில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு. என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? கர்நாடகாவை சேர்ந்த கன்னட எம்பி ரேவனாங்கிறவரு நாடாளுமன்றத்தில் பேசினாரு. காவிரியில மேகதட்டு அணையை கட்டுவது எங்களுடைய உரிமைன்னு பேசினார். அதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த 40 எம்பிகளும் நல்ல தஞ்சாவூர் பொம்மைகளாட்டம் தலையை ஆட்டிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இதே இடத்துல அந்த நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்க உட்கார்ந்து இருந்தோம்னா, உங்க வீட்டு பிள்ளைகள் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா, ரேவண்ணா காவிரியில மேகதட்டு அணை கட்டுவது எங்களுடைய உரிமைன்னு பேசினார்னா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க நீ அணையை கட்டினா மேகதட்டு அணையை உடைப்பது எங்களுடைய கடமைன்னு பேசியிருப்போம், கடமைன்னு பேசியிருப்போம். 1924 காவிரி நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் போடும்போது தமிழர்களுக்கு கிடைத்த காவிரி ஒப்பந்தம், காவிரி கொள்ளளவு எவ்வளவு தெரியுமா? காவிரி நீர் 575 டிஎம்சி வந்துச்சு. அந்த ஒப்பந்தப்படி 575 டிஎம்சி வந்துச்சு. இன்னைக்கு 100 ஆண்டுகள் கழித்து 1924 இருந்து 2024 இருக்கும். 2024 உச்ச நீதிமன்ற வழக்குப்படி, உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி 177.25 டிஎம்சி நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நம்புறோம். வருதா? கடைமடை பகுதியா இருக்கக்கூடிய இந்த திருமருகல் பகுதியில வருதா காவிரி நீர்? வருதா? வராது. எப்படி வரும்? எப்படி வரும்? இது எல்லாத்துக்குமே காரணம் என்னங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்தை 50 ஆண்டுகள் கழித்து 1974 கருணாநிதி புதுப்பிச்சிருக்கணும். ஆனா புதுப்பிக்கல. புதுப்பிக்காம அவரு மிக முக்கியமான வேலைகள் இருந்தார். காவிரி நதினி முழுக்க கர்நாடகாக்கார பல்வேறு அணைகளை கட்டிக்கிட்டு இருக்கும் போது கருணாநிதி இங்க திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருந்தார். திரைக்கதை வசனம் எழுதி அவருக்கு இந்த நாட்டு மக்களை பத்தி சிந்தனையே கிடையாதுங்க, சிந்தனையே கிடையாது. கேட்டா கருணாநிதி தான் ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு ஆர்கிடெக்ட். தமிழ்நாடு மாடர்ன் தமிழ்நாடு மாத்தினது ஐயா கருணாநிதி தான்.
ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. உங்க குடும்பம் மாடர்னா போயிருச்சுப்பா, உங்க குடும்பம் மாடர்னா போயிருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி முடியில்லாம இருந்த ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு விக்கி வச்சுட்டு இருக்காங்க. நீங்க தான் மாடர்னா இருக்கீங்க. தமிழ்நாடு எங்க மாடர்னா இருக்கு? திருக்குவளை இந்த நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. உங்க சொந்த தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க ஏதாவது ஒரு அரசு பள்ளி உட்கட்டமைப்பு வசதிகளோட இருக்கா? இல்ல. இந்த திருமருகல் பகுதியில் இருக்கக்கூடிய ஜிஹெச் உருப்படியா இருக்கா? அரசு மருத்துவர்களே வரமாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? கேட்கக்கூடிய இடத்துல யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. இது எல்லாம் கேட்பறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆளு சரியா இருந்துட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் உரிய நேரத்துக்கு வருவாங்க, மக்களுக்கு சிகிச்சை தருவாங்க. இப்ப இரவுல ஒரு ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு பெரிய பிரச்சனை வருது, மூச்சு திணறல் வருது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திருமருகல் ஜிஹெச் நம்பி போக முடியுமா? முடியாது, முடியாது. பிரச்சனைகள் இதுதான், பிரச்சனைகள் இதுதான். இதை மக்கள் சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும். இந்த தொகுதியில 4 முறை எம்பியாக இருந்த அண்ணன் மா செல்வராஜ் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு வயிற்று வலின்னு சொல்லி எங்க தெரியுமா அந்த சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு? தனியார் மருத்துவமனைக்கு போறாரு. தனியார் மருத்துவமனையில போய் 4 முறை எம்பியாக இருந்தவர் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறாரு அப்படின்னா இந்த தொகுதியில இருக்கக்கூடிய எந்த அரசு பொது மருத்துவமனையும் அவர் நம்பவே இல்லை. நாகப்பட்டினம் அரசு பொது மருத்துவமனையோ திருவாரூர் அரசு பொது மருத்துவமனையோ எந்த மருத்துவமனையுமே 4 முறை எம்பியாக இருந்த மா செல்வராஜ் நம்பல, நம்பல. அவர் செஞ்ச வேலையோட லட்சணம் தெரியுதா? இந்த முறை திமுக கூட்டணியில நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கொடுத்திருக்காங்களாம். மா செல்வராஜே போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க 5வது முறை மா செல்வராஜ் அவர்களை தேர்ந்தெடுத்தாலும் 5வது முறை இந்திய கம்யூனிஸ்ட் இந்த நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் தேர்ந்தெடுத்தாலும் 1 இன்ச் கூட இங்க வளர்ச்சி கிடையாது, 1 இன்ச் கூட வளர்ச்சி கிடையாது. நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி முழுக்க நீங்க போய் பாருங்க, ஒரு தொழிற்சாலை இருக்கா? மனித வரலாற்று பாருங்க. சிக்கிமுக்கு கல்ல வச்சு மனுஷன் முதல்ல நெருப்ப கண்டுபிடிச்சான். பச்சைக்கறியை சாப்பிடுறதை விட நெருப்புல வாட்டி சாப்பிட்டா கறி ருசியா இருக்குன்றத மனித கண்டுபிடிச்சான். அதுல இருந்து வர்றான். சாதாரணமா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து கொண்டு போறதை விட வீல்ல சக்கரத்துல கொண்டு போறது ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப வேலையை எளிதா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மனிதன் கண்டுபிடிச்சான். சக்கரத்தை கண்டுபிடிச்சது தமிழ்நாடு இங்க மனித வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்படுது. அதுல இருந்து மனிதன் வேட்டையாடி கொண்டிருந்த ஒரு சமூகமாக இருந்தவன் ஒரு இடத்துல கூடி நின்று விவசாயம் செய்து வாழ ஆரம்பிச்சான். விவசாயம் என்பது அடுத்த பரிணாம வளர்ச்சி. இப்படியே வந்தவன் பல ஆண்டுகள் கழித்து, பல நூற்றாண்டுகள் கழித்து இந்த விவசாயத்தை வச்சு தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்தான். இப்ப அரிசி விளையுது அப்படின்னா அரிசியில இருந்து என்னென்ன வேலை செய்யலாம்? கரும்பு விளையுது அப்படின்னா கரும்புல இருந்து சர்க்கரை தயாரிக்கிறது, சீனி தயாரிக்கிறது, பாகு தயாரிக்கிறது, எத்தனால் தயாரிக்கிறது, இப்படிங்கிற ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க. இப்ப பருத்தி விளையுதா, பருத்தியில இருந்து பஞ்சு தயாரிக்கலாம், நூல் தயாரிக்கலாம், நூல் நூத்தா அதுல இருந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி மனிதர்கள் என்னைக்கா வந்துட்டாங்க. ஆனா இந்த நாகப்பட்டினம் பகுதி 2000 ஆண்டுகளாக சோழரின் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக, சோழரின் ஒரு பேரரசுல மிக முக்கிய பங்காற்றிய ஒரு மண்ணு. இதுவரைக்கும் இந்த மண்ணுல ஒரு தொழிற்சாலை கூட வரல, ஒரு தொழிற்சாலை கூட கிடையாதுங்க. இங்க பஞ்சு விளையுது, பஞ்சாலை இருக்கா? இல்ல. வாழை விளையுது, வாழை நார் இருந்து பட்டெடுக்கக்கூடிய, பட்டெடுத்து சேலத்தை இயக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருக்கா? இல்ல. அரிசி இருக்கு, அரிசியை தீட்டி அரிசி உமியில இருந்து ரைஸ் பிரான் ஆயில், அரிசி உமியில இருந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய தொழிற்சாலை இருக்கா? இல்ல, இல்ல. எந்த தொழிற்சாலையுமே இல்லாம இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்க போய் வேலை வைப்பாங்க? நாகப்பட்டினம் பகுதியில இருந்து, தஞ்சை மண்டலத்தில இருந்து பல்வேறு இளைஞர்கள், பல்வேறு வயதை சேர்ந்த இளைஞர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல, சென்னையில, பெங்களூர்ல போய் வேலை பார்க்கறாங்க. இது மட்டும் இல்ல, பல்வேறு நாடுகள்ல, வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கறாங்க. காரணம் என்ன? இந்த பகுதியில ஒரு தொழிற்சாலை கூட கிடையாதுங்க, ஒரு தொழிற்சாலை கூட கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்? நாம் தமிழர் கட்சியின் எம்பியாக நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னா, இங்க கரும்பு இருக்கு அப்படின்னா கரும்பை வைத்து செய்யக்கூடிய எத்தனால் தொழிற்சாலை, இந்த எத்தனால வச்சு என்னங்க பண்ணா? பெட்ரோல்ல 20 விழுக்காடு வரைக்கும் எத்தனால சேர்க்கலாம். இதனால என்ன ஆகும்? பெட்ரோல் விலை குறையும். பெட்ரோல் விலை குறைஞ்சா என்ன ஆகும்? எரிபொருள் விலை குறைவுனால இங்க இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையெல்லாம் குறையும். அரிசி, பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெண்டைக்காய் எல்லா விலையும் குறையும். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். எங்களுக்கு அது முக்கியம் இல்ல, சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது ஒரு பக்கம், இங்க இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் விலை குறைவது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த எத்தனால் தயாரிப்பதற்கு நம்ம விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் செய்யறதுனால இந்த கரும்புக்கான உரிய விலை இங்க இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும்.
இத மாதிரி நான் இங்க இருக்கக்கூடிய கரும்பை வைத்து இந்த தொழிற்சாலை செய்வேன், இந்த விவசாயிகளுடைய வாழ்வை முன்னேற்றுவேன் சொல்லி நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்காரங்களாவது இதுவரைக்கும் பேசியிருக்காங்களா? இந்தியா விடுதலை பற்றி 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் ஒருத்தர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வைத்து விளைபொருட்களை வைத்து நான் ஒரு தொழிற்சாலை அமைப்பேன் என்று எந்த கட்சிக்காரர்களும் பேசியிருக்கவே மாட்டாங்க. இந்த பகுதியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதே பகுதியில குடும்பத்தோட வாழணும், தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாமா மச்சானோட வாழணும் அப்படின்னா இந்த மூலப்பொருட்களை வச்சு ஒரு தொழிற்சாலை அமைத்து இங்க படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஒரு எம்பியாக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உறுதியா சொல்றேன். உங்களுக்கு தெரியும், 15 நாட்களாக இங்க இருக்கக்கூடிய கடல்ல மீனவர்கள் மீன் பிடிக்கவே செல்ல. நாட்டுப்படகு மீனவர்கள் 15 நாட்கள கடலுக்குள்ளே போல. காரணம் என்ன தெரியுமா? விசைப்படகு மீனவர்களுக்கும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. காரணம் என்ன? மீனவர்கள் பிரச்சனை அப்படின்னா அவர் என்ன சொல்வாரு? மீன்னா மீன் தொட்டில தான் இருக்கணும், அழகா இருக்கும், கோல்டு ஃபிஷ் இருக்கும், ஃபைட்டர் ஃபிஷ் இருக்கும், ஷார்க் இருக்கும், இதெல்லாம் மீன் தொட்டில தானே இருக்கணும். மீன் ஏன் கடல்ல போகுது? கடல்ல போற மீன் எதுக்கு இவங்கெல்லாம் போய் பிடிச்சிட்டு இருக்காங்க? அதுல என்ன சண்டை அப்படின்னு தான் கேட்பாரு. நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் கேட்க மாட்டாருன்னு? ஒரு முறை பண ஓலையில பதனி ஊத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பதனியை குடிச்சிட்டு இதுல சுகர் போட்டீங்களா, இதுல சீனி போட்டீங்களான்னு கேட்ட ஒரு அறிவாளியான முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 3 ஆண்டுகள் உட்கார்ந்திருக்காரு. மீனவர்கள் பிரச்சனை குறித்து எந்த விதமான பார்வையும் அற்றவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவருக்கு மக்களுடைய கண்ணீர், மக்களுடைய உணர்வு, மக்களுடைய சோகம் எதுவுமே தெரியாது. ஒரு முதலமைச்சர் தான், ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் 3 ஆண்டுகள் இந்த தமிழ்நாடு சந்திச்சுட்டு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இங்க கச்சத்தீவு தாரவார்த்து கொடுத்ததுனால கிட்டத்தட்ட 800 மீனவர்கள் சிங்கள கடற்படையினால சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இலங்கைக்கு பிச்சை போடுறது இந்தியாவுக்கு வரி செலுத்துறது தமிழ்நாட்டு வரி பணத்தை வச்சுதான் இந்தியாவே ஓடுது. இந்தியாவை நாடு நடத்த முடியுது, நிர்வாகம் செய்ய முடியுது. ஆனா தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறான்னு சொல்லி இலங்கை நம்ம கிட்ட இருந்து பிச்சை எடுத்து வாழக்கூடிய இலங்கை தமிழ்நாட்டு மீனவர்களை சுடுது. இதை கேட்பதற்கு இந்தியாவுக்கு விருப்பம் இல்ல, இந்திய பிரதமருக்கு விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு வக்கில்ல. அவங்க அப்பா செத்து போயிட்டாருங்க, கருணாநிதி ஐயா செத்து போயிட்டாரு. அவருக்கு வெறிநாள சமாதி அமைக்கணும்னு சொல்லி இரவோடு இரவாக நீதிமன்றத்தை தட்டி எங்க அப்பாவை நான் அண்ணா பக்கத்துல எம்ஜிஆர் பக்கத்துல தான் புதைப்பேன் என்று சொல்லி நீதிமன்றத்தின் கதவை தட்ட தெரிந்த ஐயா ஸ்டாலினால மீனவர்கள் செத்து போறாங்க, மீனவர்களை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கூட நீதிமன்றம் போக வக்கில்லைங்க அவருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு கடிதம் எழுதுவாரு, நீங்கள் நலமா நான் நலம், நலம் நலமறிய ஆவல், நான் இங்கு சுகமே நீங்கள் அங்கு சுகமான்னு சொல்லி இந்திய நாட்டு பிரதமர் அமைச்சருக்கு அவங்க அப்பா முதல்ல கடிதாசி போட்டாரு. இப்ப மகன் ஸ்டாலின் கடிதாசி போடுறாரு. இதுக்கப்புறம் நீங்க இன்ப நிதியை தேர்ந்தெடுத்தாலும் உதயநிதியை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுக்கு கடிதாசி தான் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த நிலைமை வேணுமா? இதை சிந்திச்சு பாருங்க. இதை சிந்திச்சு பார்க்கணும்ல. மீனவர்கள் பிரச்சனைய பேசுறதுக்கு இந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தின் குரல் வீதிகள்ல ஒலிக்குது. வீதிகள்ல ஒலிக்கக்கூடிய இந்த போராட்ட குரலை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து செல்வதற்கு எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். கச்சத்தீவை தார வார்த்துட்டாங்க. கச்சத்தீவை தார வார்த்தை என்னங்க பிரச்சனை? கச்சத்தீவு தார வார்த்தை என்ன பிரச்சனை? கச்சத்தீவு தார வார்த்தை பிரச்சனை தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் படி ஆர்டிகல் 3 படி இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு குண்டூசி முனையளவு கூட நிலம் வெளிநாட்டுக்காரனுக்கு அந்நிய நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களவையில, மாநிலங்களவையில, பாராளுமன்றத்துல ஸ்பெஷல் மெஜாரிட்டியில 3/2 பங்கு உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களிச்சு இந்த நாட்டை, இந்த நிலப்பரப்பை அடுத்த நாட்டுக்கு கொடுக்கலாம் என்று வாக்களிச்சிருக்கணும். அது எதுவுமே இல்ல. 1974 அம்மையார் இந்திரா காந்தி அவங்க அப்பா வீட்டு சொத்தை கொடுக்கிறது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய சேதுபதி மன்னருடைய நிலப்பகுதியாக இருந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்துட்டாங்க. இதை மீட்கணும்ல. ஐயா உரிமை குரல் சொல்றாருல ஸ்டாலின், இந்த கச்சத்தீவை தான் சொல்றாரு. இந்த கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்பார். எப்போ 1974 இருந்து 2024 50 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்காரு. 50 ஆண்டுகள். அதனால சொன்ன இது பழைய உரல் ராஜா, இது குரல் கிடையாது, உரல்.
உருண்டுட்டே தான் இருப்பீங்க, நிக்கவே நிக்காது. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. யாருங்க மோடி கூட போய் சண்டை போட முடியும்? மோடி கூட ஸ்டாலின் சண்டை போட முடியுமா? இல்ல ஸ்டாலின் நிப்பாட்டக்கூடிய 40 வேட்பாளர்கள் போய் சண்டை போட முடியுமா? ஏற்கனவே ஸ்டாலின் அமைச்சரவையில மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த கொலுசு பாலாஜி, 10 ரூபா பாலாஜி, அரிசி மூட்டை பாலாஜி இன்னைக்கு புள்ளல் சிறையில உட்கார்ந்து இருக்கிறாரு. பைனாப்பிள் கேசரி கிடைக்குமா இல்ல வீட்டு அல்வா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாரு. இதே மாதிரி அவங்க வேலை செஞ்சாங்க. இந்த முறை மோடிக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு. அந்த மறைமுக கூட்டணி இருக்கிறதுனாலதான் பொன்முடியை இன்னைக்கு வந்து சிறைக்கு போகாம தவிர்க்க முடிஞ்சது. பொன்முடி ஜனவரி 31 சிறைக்கு போயிருக்கணுங்க. அவர் ஏன் சிறைக்கு போகல? காரணம் திமுகவுக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய மறைமுக கூட்டணி. நேர்ல வந்தா 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா பின்னணியில மறைவுல ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இவங்களால கட்சித்தீவை மீட்கவே முடியாது. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்தாலும் கட்சித்தீவை மீட்போம் தான் சொல்லுவோம். கட்சித்தீவை மீட்க வேண்டும் என்றால் இந்த மக்களவையில நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க புலியாட்டம் உள்ள நுழையணும். உள்ள நுழைஞ்சி மோடியோட காது பீர அளவுக்கு கட்சித்தீவையே நீங்க வந்து மீட்டு தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கணும். காவிரியில மேகத்தட்டானையே கட்ட முடியாது, கட்டக்கூடாது என்று சண்டை போடுறதுக்காவது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களை நீங்க மக்களவைக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கிறோம். மக்களவைக்கு அனுப்புங்க கேட்கிறோம். இதுவரைக்கும் ஒவ்வொரு எம்பிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 5 கோடி ரூபாய் வரும். 5 கோடி ரூபாய் நிதி, தொகுதி மேம்பாட்டு நிதின்னு சொல்லி எம்பி லேக்ஸ் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் படி ஒவ்வொரு எம்பிக்கும் 5 கோடி ரூபாய் வரும். தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது? யாருக்குமே தெரியாது. இந்த 5 ஆண்டுல 25 கோடி ரூபாய் வந்திருக்கும். உங்களுடைய எம்பி, இப்போது இருக்கக்கூடிய எம்பி மா செல்வராஜ் இந்த 25 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டுவாரா? இந்த வருஷத்துல 5 கோடி ரூபாய் வந்துச்சுப்பா. முதல் வருஷத்துல இந்த பள்ளிக்கு அது வேலை செஞ்சிருக்கேன், இந்த மருத்துவத்துக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன், இந்த மருத்துவமனைக்கு அதுக்கு நான் கருவி வாங்கி கொடுத்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் என்ன? அவர் சிபிசிஎல் ஏஜென்டா வேலை பார்த்தார். ஏற்கனவே சிபிசிஎல் கொடுத்த 600 ஏக்கர்ல ஒரு வேலையும் நடக்கல. அதுவே சும்மா இருக்கு. அதுக்கு மேல மேற்கொண்டு ஒரு 600 ஏக்கரை சிபிசிஎலுக்கு தாரை வார்த்து கொடுத்த பெரிய போராளி தான் மா செல்வராஜ். இப்பேற்பட்டவர் இருந்த கட்சி தான் உங்களுக்கு மேலும் நல்லது செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இதுதான் சிந்திச்சு பாருங்க. வாக்கு செலுத்துவதற்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்க்காம இவருக்கு வாக்கு போடுவோம், திமுக கூட்டணி தானே, திமுக கூட்டணி தானே அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைக்க கூடாது. கம்யூனிஸ்ட்காரர்கள் என்ன பேசுவாங்க? உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் சொல்லுவாங்க. உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு கதறிட்டு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வளங்களை, தமிழர் நிலங்களை கொள்ளையடித்து உண்டு கொழுக்கக்கூடிய தனிப்புற முதலாளிகளின் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு நம்மள போய் அடிமாடா வச்சிருவான், அடிமாடா கொண்டு வந்து வச்சிருவான். இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய வேலை. நாங்க 2 நாளுக்கு முன்னாடி சித்தமல்லியில போய் கூட்டம் போட்டு பேசிட்டு இருந்தோம். அவங்க சொல்றாங்க சித்தமல்லியில நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட்டம் போட்டு பேசக்கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு. நான் இவ்வளவு பேசல. கட்சித்தீவை எப்படி மீட்பேன், காவிரி உரிமையை எப்படி மீட்க போறேன், இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க போறேன் அப்படின்னு பேசல. அந்த பேச்சுக்கு எதிர்கருத்து வைக்க வக்கற்றவர்களாக இன்னைக்கு கம்யூனிஸ்ட்காரங்க மாறிட்டாங்க. நாங்க சொன்னோம், நாங்க ஒரு கருத்து பேசுறோம், அதுக்கு எதிர்கருத்து இருந்தா சொல்லுங்க. அப்படி எதிர்கருத்து இல்ல அப்படின்னா எங்களுடைய ஜனநாயக வாய்ப்பு. நான் அரசியல்ல போட்டியிடுறேன், என் கருத்து என்ன, என் எண்ணம் என்ன, நான் வந்தா என்ன செய்வேன்னு மக்கள் கிட்ட சொல்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? ஏன்னா உள்ள ஒரு கருணாநிதி வந்துட்டார். சித்தமல்லியில கருணாநிதி செத்து போயிட்டார் நீங்க நினைச்சீங்களே, சித்தமல்லியில கருணாநிதி நேற்று வந்தாப்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களா இன்னைக்கு கூட்டம் போடக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு. நிஜமா கருணாநிதி தான் பேசினாப்ல. உங்களுக்கு தெரியும் 1971 மதுவிலக்கு அமல்ல இருந்த தமிழ்நாட்டில் முதல்ல மதுபானத்தை பாலாறு தேனாறு போல ஓட விட்டவர் ஐயா கருணாநிதி. தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் வேர் தேடி போனீங்க அப்படின்னா, மூலத்தை தேடி போனீங்க அப்படின்னா அங்க மஞ்சள் கலர் துண்டு போட்டு ஐயா கருணாநிதி அவர்கள் ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பாரு, கூலிங் கிளாஸ் போட்டு. எல்லா பிரச்சனையும் காரணம் தான். கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது இவர் தான். கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது இவர் தான். காவிரி பிரச்சனை வரும்போது, காவிரியில கர்நாடகக்கார நீர் அணை கட்டும் போது தூங்கிக்கிட்டு இருந்தவர் ஐயா கருணாநிதி தான். நீட் தேர்வை வேணும் சொல்லி வாக்களிச்சு வரவேற்றது கருணாநிதியோட மகள் கனிமொழி டெல்லியில. இப்படி எல்லாமே செஞ்சது இவங்க தான். இவங்க நம்மளுடைய உரிமை மீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய கேள்வி. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.
நாங்க வந்தா கட்டாயமாக இந்த நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் துறைமுகத்தை 2011 ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது 150 கோடி ரூபாய்க்கு நான் துறைமுகத்தை அமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரைக்கும் நாகப்பட்டினத்தில் துறைமுகம் அமைக்கப்பட்டிருக்கா? இங்க கடற்கரை கிராமங்கள் முழுக்க இருக்கக்கூடிய முகத்துவாரங்கள், நாகூருக்கு பக்கத்தில் வெட்டார் ஓடுது. அப்ப வெட்டாருடைய முகத்துவாரத்தை அந்த மண் மூடி இருக்கிறத அகற்றணும். அதை சிறல எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை சிறல என்ன பிரச்சனை? கடுவையாறு நாகப்பட்டினத்துல போய் சேருது, நாகப்பட்டினம் கடல்ல போய் சேருது. அப்ப இந்த கடுவையாறு முகத்துவாரத்தை தூர்வாரணும். யார் செய்வாங்க? எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனை தான். இங்க இருந்து 30 இடங்கள் முகத்துவாரங்கள் இருக்கு. 30 இடங்களையும் இருக்கக்கூடிய முகத்துவாரங்களை தூர்வாரி மண் அரிப்பை வந்து தடுக்கணும். அதெல்லாம் செய்வதற்கு பெரிய வேலை இல்ல, சின்ன வேலை. செஞ்சா நல்லா இருக்கும், ஆனா யார் செய்யறது? பல்வேறு இடங்கள்ல கல்விக்கூடங்கள் சரியா இல்ல, மருத்துவமனை சரியா இல்ல, சாலை சரியா இல்ல, ஒண்ணுமே சரியா இல்ல. நான் தொழிற்சாலை அமைப்பேன், காவிரி மீட் பண்றது அடுத்து. ஆனா இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வதற்காகவாது எங்களை இந்த முறை இந்த நாகப்பட்டினம் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கணும். இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு தானே. எல்லாரும் சொல்லுவாங்க பொது தேர்தல்னா பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அப்படின்னு. இது வரைக்கும் பிரதமரை தேர்ந்தெடுத்தீங்கல்ல? ஐயா மன்மோகன் சிங்கோட 10 ஆண்டு ஆட்சி காலத்துல திமுக இருந்ததுல ஏதாவது ஒண்ணு மீட் எடுத்திருக்கா? ஒண்ணுமே கிடையாது. வாஜ்பாயினோட ஆட்சி காலத்துல திமுக இருந்திருக்கே, வாஜ்பாய் கிட்ட சொல்லி ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கலாம்ல, செய்யல. காரணம் என்ன? அவங்களுக்கு நோக்கம் இல்ல. இந்த மக்களை வைத்து எப்படி கொள்ளையடிப்பது என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கே தவிர இந்த மக்களுடைய போராட்டத்தை நிப்பாட்டி அவர்கள் வாழ்க்கைக்கு போகணும், நல்ல வாழ்க்கையை வாழணும் என்பதற்கு அவர்கள் அரசியலுக்கு வரல. அவர்களுக்கான நோக்கமும் அது கிடையாது. அதனால மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. எங்க சின்னம் விரைவில் வரும். உங்ககிட்ட அதை வந்து சேர்ப்போம். மாற்றத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. நாளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் சீரோடும் சிறப்போடும் வாழணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.